தமிழகம் எத்தனையோ தலைவர்களை தந்திருக்கிறது, கண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அவருடைய அறக்கட்டளையின் பெயரில் இன்றைக்கு அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் சொன்ன எம்ஜிஆர் தமிழகம் தாய் தந்த தலைவர். இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு ஒரு தலைவரை தந்திருக்கிறது, அவர்தான் நம்முடைய சிபிஆர். அத எம்ஜிஆர் இந்த சிபிஆர் அந்த விழா நடத்துவது எம்ஜிஆர் அறக்கட்டளை என்று சொன்னால் எம்ஜிஆருடைய ஆசையும் இதில் இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இது அரசியல் கிடையாது. ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பதை காட்டிலும் எப்படி வாழ்ந்தான் என்கின்ற அடிப்படையில் பார்த்தால் இப்படி வாழ்ந்தவர் இன்றைக்கு இப்படி உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நாம் இறைவனுக்கு சொல்ல வேண்டிய நன்றியாக, தமிழ் தாய்க்கு சொல்ல வேண்டிய நன்றியாக நான் இந்த நேரத்தில் பார்க்கிறேன். நான் டாக்டர் எல் முருகன் அவர்களிடம் கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஒருமுறை 2001ஆம் ஆண்டு நான் அமைச்சராக இருந்த நேரம், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். அப்பொழுது அவசரமாக நான் ட்ரெயினுக்கு வந்து நானும் என்னுடைய மனைவியும் வந்து ஏறுகிறோம். நாங்கள் புக் பண்ணல. ஆக அவர் ஃபர்ஸ்ட் ஏசியில் இருக்கிறார். அப்போ வந்தோடனே செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட கேட்டு யாருன்னு கேட்டோன்னா அமைச்சர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஃபர்ஸ்ட் ஏசி புக் பண்ணிருந்த எடுத்து அவர் செகண்ட் ஏசிக்கு போயிட்டு எனக்கு இருக்க இடம் கொடுத்தவர் நமது இந்திய குடியரசு துணைத் தலைவர். இன்னைக்கு திருப்பூர் நகரத்தை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு அவருடைய நகரசபை இருக்கிறதே அவர்களுடைய இடம், அவருடைய முன்னோர்கள் இனாமாக கொடுத்த இடம். அந்த அளவிற்கு இன்னைக்கு அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் விவேகானந்தர் போலவும் இன்னைக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்திய குடியரசு துணைத் தலைவராக டெல்லி பட்டணத்தில் குடியேறினால் கூட குடும்பம் எல்லாமே இன்னைக்கு திருப்பூரிலே இருக்கிறது. என்னுடைய ஒரு வேண்டுகோள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தையும் அங்கே அழைத்து போய் வைத்து நாட்டிற்கும் சேவை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, எனக்கு வாழ்த்த முடிய வயதில்லை என்றாலும் கூட உங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கு நன்றி சொல்லி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையில் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த மாபெரும் மாமனிதர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கலந்து கொண்ட கலைத்துறையினர், நீதியரசர்கள், வேந்தர்கள், நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்கள், அனைத்து துறையை சார்ந்த அவர்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒருமுறை அண்ணன் ஏசிஎஸ் அவர்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.